அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் வந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த ராசியின் அதிபதி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை விரயஸ்தானத்தில் ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருந்தாலும் கூட தனது சப்தம பார்வையை 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது விரய செலவுகளும் முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ மாறுவதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கிரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரதசையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக குரு இருந்தாலும் கூட சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்றால் மனித வாழ்வில் நல்ல மனைவி, நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அனுகிரகை மிக முக்கியம். கலஸ்தரக்காரனாகவும் சுக்கிரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும், காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கிரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். மனிதர்களுக்கு தேவையான பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றியும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இவர் கலஸ்தரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும். அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன். பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர மகாதிசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது
சுக்கிர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சினிமா, மீடியா, அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனையும் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும், எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. குருவுடன் இணைவதால் சொந்த வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அடுத்த 25 நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குரு மே 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மே 7ஆம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது, இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும். ஏனென்றால் அவருடன் இணைந்து சூரியன், குரு மற்றும் பிற்பகுதியில் புதனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். குரு மே 1ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நிச்சயம் பகை கிரகமாக தான் இருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதால் அவர் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று எந்த பணியை செய்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அதீத கவனம் தேவை. வருமானம் திருப்திகரமாக அமைந்தாலும் தேவையில்லாத விரய செலவுகளால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் சென்றுவிடும். எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் ஒற்றுமையாக மாறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். ஆனால் அலைச்சல் அதில் அதிகமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியான பணிகளில் கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் விரயஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளை தவிர்த்து விட வேண்டும். விரயஸ்தானம் வலுவாக இருப்பதால் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளுக்காக சற்று அலைச்சலை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. இருப்பினும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் மிக சிறந்த வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். சுக்கிரன் விரயத்தில் இருந்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை
பொறுத்தவரைக்கும் சுப விரயம் அதிகரிக்கும், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மன அமைதி பெரிய அளவிற்கு பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும்.